ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு லட்டு அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கருப்பு உளுந்து 3 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, நெய், க்ரஷ்டு பாதாம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போது பேன் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போது கருப்பு உளுந்தையும் பாதாம் கூட 3 ஏலக்காவை போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் ஆகிடக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு போட்டு அதை வறுத்துக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கருப்பு உளுந்து மாவை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். 1 கப் உளுந்துக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை போதுமானது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதே சூடோடவே நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.